ஜென்டில்வுமன் தன் ஒய்ஃப்க்கு துரோகம் பண்ண அரவிந்த் ஒரு நாள் கையும் களவுமா மாட்றாரு. மாட்டுனதுக்கப்புறம் என்னாச்சு? அப்படிங்கிறது தான் இந்த ஜென்டில்வுமன் படத்தோட ஒரு சின்ன பேஸ் பிளாட். எப்பவும் போல இந்த ஜென்டில்வுமன் படத்தோட ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி, ஹலோ, ஹாய் ஃபிரெண்ட்ஸ், நான் தான் உங்க ஜெயராமகிருஷ்ணன் பேசுறேன். குட்டி மெசேஜ். இப்போ நான் என்னதான் ஒரு ஸ்பாய்லரே இல்லாம ரிவ்யூ பண்ணணும்னு ட்ரை பண்ணாலும், கொஞ்சம் ஒரு சில இடங்கள்ல ஸ்பாய்லர் இருக்க தான் செய்யும். அது எனக்கே பெர்சனலா சில ரிவ்யூஸ்ல ஃபீல் ஆகும். பட் அது இல்லாம எப்படி அவாய்ட் பண்ணி பேசலாங்கிறதுல தான் நான் இம்ப்ரவைஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஒவ்வொரு ஸ்பாய்லர் ஃப்ரீ ரிவ்யூ வீடியோலயும். பட் ஸ்டில் அதையும் நேரோ டவுன் பண்ணி எனக்கு இந்த பேஸ் பிளாட் சொல்லியே படம் பார்க்கறது பிடிக்காது. அதுவே எனக்கு ஒரு பெரிய ஸ்பாய்லர் அப்படின்லாம் சில பேர் இருக்காங்க. அவங்களையெல்லாம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு கன்வின்ஸே பண்ண முடியாது. படம் பார்த்துட்டே பாருங்க. அதனால ஏன்னா என்னோட பர்ப்பஸ் என்னன்னா ஸ்பாய்லரே இல்லாம இந்த படத்த பத்தி எதுவுமே தெரியாதவங்க நம்ம ரிவ்யூ பார்த்துட்டு போனா, நம்ம எப்படி ஃபர்ஸ்ட் டைம் அந்த படத்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோமோ, அதே மாரி எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இருக்கும்னு நம்பி தான் ரிவ்யூ பண்றேன். நெறைய பேர் ஸ்பாய்லர் இல்லாம தான் ரிவ்யூ இருக்குன்னு எனக்கு பெர்சனலா சொல்லியிருக்கீங்க. பட் ஸ்டில் அதிலயுமே சில பேர் குறைகள் சொல்ல தான் செய்வாங்க. பட் என்னன்னா, குறைகள் எப்பவுமே நெறையா இருந்தா, அதுவும் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமா இருந்தா, அத நம்ம ஏத்துக்க தான் செய்யணும். பட் ஸ்டில் ஒரு குறை இதுதான் கரெக்ட்ன்னு நம்மளே மைண்ட கன்வின்ஸ் பண்ணி, தப்பான ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்ட நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். இதுதான் பாசிட்டிவ் அப்படின்னு அந்த ப்ரூவ் பண்றதுல இருக்கிற டைம நம்ம செலவு பண்றோம்ல, அந்த டைம் கண்டிப்பா வேஸ்ட் ஆஃப் டைமா தான் போகும். யாருக்கும் நம்ம இதுதான் இப்படிதான் பண்றோம் அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ணவும் தேவையில்ல. நம்மளுக்கு தெரிஞ்சா போதும். நம்மளோட கான்ஷியஸ்னஸ்க்கு நம்ம கரெக்ட்டா தான் பண்றோம் அப்படின்னு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டா போதும். யாருக்கும் நம்ம யாருன்னு ப்ரூவ் பண்ண தேவையில்லைங்க. ஜென்டில்வுமன் இந்த படத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸான, சென்சிபிளான டாபிக்க பத்தி பேசுற படம். ஒரு கள்ள தொடர்பு, வீட்ல கம்பல்ஷனால கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஒரு வுமன் பெர்ஸ்பெக்டிவ் ஏன் கள்ள தொடர்புல அவங்க இருக்காங்க அப்படின்னு நெறையா சென்சிபிள் அண்ட் வல்னரபிளான டாபிக்ஸ பத்தி அழகா பேசியிருக்காங்க. இன்ஃபாக்ட் இந்த படத்தோட ஒன் ஆஃப் த டயலாக் ரைட்டர் லிரிசிஸ்ட் யுகபாரதி. 2 சாங்ஸ் இருக்கு. கோவிந்த் வசந்தா மியூசிக் பேக்கிரவுண்ட் ஸ்கோரா நெறைய சீன்ஸ்ல சூப்பராவே போட்டிருக்காங்க. அண்ட் எனக்கு பெர்சனலா இந்த படத்துல லிஜிமோல் ஜோஸுக்கு டப்பிங் ஆர்டிஸ்ட்டா நாகர்கோவில் ஸ்லாங்ல ஒருத்தங்க பேசியிருந்தாங்க. அவங்களோட அந்த ஒரு டப்பிங் பெர்ஃபார்மன்ஸ்ங்கிறது வாய்ஸ் ஆக்டிங்ல ரொம்ப நேச்சுரலா இருந்துச்சு. இந்த பூர்ணிங்கிற கேரக்டர் ரியல் லைஃப்ல இருந்தா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு ஒரு கன்வின்சிங்கான நம்பிக்கை தன்மையை எனக்கு தந்துச்சு அவங்களோட டப்பிங் வாய்ஸ். தெரியல, மேபி லிஜிமோல் கூட டப்பிங் ஓன் வாய்ஸா பண்ணியிருக்கலாம். பட் அந்த பூர்ணி கேரக்டரோட வாய்ஸ் ரொம்ப நேச்சுரலா இருந்துச்சு. அதே மாதிரி தான் அவங்க தங்கச்சி கேரக்டர், பூர்ணிக்கு ஒரு தங்கச்சி கேரக்டர் வரும். அவங்களோட டப்பிங்குமே நல்லா இருந்துச்சு. டயலாக்ஸ் ரொம்பவே யோசிக்க வைக்க வேண்டிய டயலாக். இப்ப நம்ம கரண்ட்ல இந்த படம் நம்ம ஒரு ஆண் மகனா பார்த்துட்டு இருந்தோம்னா, இப்படியெல்லாம் சொசைட்டில இருக்குல்ல. இந்த மாரி நம்ம பண்ணாம இருக்கணும். அவிங்களும் ஒரு ஈக்குவல் அவிங்களும் நம்மளுக்கு ஈக்குவலான ஒரு ஹியூமன் பீயிங் தான் அப்படின்னு அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பாயிண்ட் இந்த படத்துல கண்டிப்பா எல்லாருமே உணரணும். நெறைய பேர் இது ஜென்டில் வுமன்ங்கிற படங்கிறங்காட்டி, ஃபீமேலுக்கு வுமன் சார்ந்தவைங்கள தான் பார்க்கணும் அப்படின்னு ஒரு மைண்ட் சைக்காலஜிக்கலா போகும். பட் இது உண்மையிலேயே பார்க்க வேண்டியது வுமன பத்தி அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாத ஒரு ஆண்கள் தான். இத பார்த்து என்ன புரிஞ்சிற போது அவைங்களுக்கு? அவைங்க மறுபடியும் ஆல்ஃபா மேலா தான் இருக்க போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் செகண்டரி தாட் தான். பட் கண்டிப்பா இதனால ஏதோ ஒண்ணு உங்களுக்கு தெரியாதத கத்துப்பீங்க. உங்க மைண்ட் அதுல எஜுகேட் ஆகும். ஒரு நாலேட்ஜ் இந்த படம் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு வேற மாரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல. இந்த படத்தோட நெகட்டிவ் என்னன்னு கேட்டீங்கன்னா மியூசிக்ஸ் சாங்ன்னு 2 சாங் போட்டிருக்காரு. 2 சாங்குமே ரொம்ப அந்த கதைக்கு தேவையான சாங் மாரி தெரியல. மான்டேஜ் ஷாட்ஸ்க்கு ஏதோ ஒரு ஃபில்லர் மாரி தான் ஃபீல் ஆச்சு. ஆசை நாயகி அப்படிங்கிற சாங் மெய்யழகன்ல இருக்கிற சாங் மாரி தான் கோவிந்த் வசந்தா போட்டிருந்தாரு. இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒர்க் அந்த சாங்ஸ்க்கு ஒர்க் பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு. ஏன்னா படத்துல இருக்கிறதே 2 சாங் தான். கொஞ்சம் அந்த கதைக்கு ஏத்த மாரி அந்த லிரிக்ஸ் இருந்தாலுமே அந்த லிரிக்ஸ்க்கு ஏத்த டியூன் மாரி எனக்கு இந்த 2 சாங்குமே ஃபீல் ஆகல. ஆல்ரெடி கேட்ட ஒரு சாங்க ஆஃப் பாயில் பண்ணி போட்ட மாரி தான் கோவிந்த் வசந்தாவோட அந்த 2 சாங்குமே இருந்துச்சுங்க. 2வது ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ். குறிப்பா அந்த எஸ்ஐ கேரக்டரா ஒருத்தர் நடிச்சிருப்பாரு. அவர் நடிச்சிருக்காரு அப்படிங்கிறது தெரியும். அப்படி ஒரு ஆக்டர் ஸ்க்ரீன்ல நடிக்கிறாங்கிறது ஆடியன்ஸ்க்கு ஃபீல் ஆகவே கூடாது. அந்த மாரி ஒரு ஒரு ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல நடிக்கவே தெரியாதவங்க நடிச்சா எப்படி இருக்கும்? அப்படிங்கிற மாரி ஒரு ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. கொஞ்சம் அது கதைய விட்டு வெளிய போய் என்ன இந்த படத்துக்கும் இந்த ஆக்டிங்க்கும் சம்மந்தமே இல்லாத மாரி இருக்கே அப்படிங்கிற மாரி தோணுச்சு. அண்ட் இந்த படத்துல இதுதான் கரெக்ட்டான ஸ்டாண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்ட சொல்லியிருக்காங்க. பட் இன்னுமே அத கன்வின்சிங்கா காட்டியிருக்கலாங்கிறது தான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த படத்துல. அத கோட்டை விட்டுட்டாங்கன்னு தான் நான் சொல்லணும்.
பட் ஓகே. ஏதோ இப்படி ஸ்டீரியோடிபிக்கலா இருக்கிற படங்கள் நடுவுல, இந்த மாரி ஒரு சென்சிபிளான இந்த மாரி சென்சிபிளான வல்னரபிள் கான்செப்ட் உடைய படங்கள் வரவேற்கத்தக்கவை. கண்டிப்பா அத பார்த்துட்டு, இந்த படத்துல சொன்ன அந்த கன்டென்ட்ட எல்லாருமே யோசிக்கணும். குறிப்பா ஆண்மகன்கள். அவைங்க மட்டும் இல்ல, பெண்கள இதெல்லாம் வந்து ஆம்பளைங்க பண்ற விஷயம். இது நம்மளால பண்ண முடியுமா? அப்படின்னு வந்து ஒரு மைண்ட் தாட்ல இருப்பாங்கல்ல. அவைங்களுமே வந்து இத பார்த்தா, இந்த படம் மூலியமா வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்மே அவங்களுக்கும் மைண்ட்ல ஓப்பன் ஆகலாங்கிறது என்னோட ஒரு தாட் ப்ராசஸ். ஸோ இந்த படத்தோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் லாஸ்ட்லியா இன்னுமே கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் ஆக்டிங்க. அவங்களுக்கு இன்னும் சிம்பிளா சொல்லப்போனா டப்பிங் அவங்க பண்ணாங்களான்னு தெரியல. அந்த வாய்ஸுக்கும் அவங்களோட லிப் சிங்க்குமே சம்மந்தமே இல்லாத ஒரு ஆக்டிங்கா தான் குடுத்த மாரி இருந்துச்சு. லிஜிமோல் சூப்பரா நடிச்சிருந்தாங்க. ஹரிகிருஷ்ணன் நல்ல டீசென்ட்டான ரோல் தான் வந்து பண்ணியிருக்காரு அரவிந்த்ங்கிற கேரக்டருக்கு. பட் அந்த ஒரு கேரக்டருக்கு இன்னுமே கொஞ்சம் ஆக்டிங் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிறது என்னோட ஒரு பெர்சனல் ஒப்பீனியன் இந்த படத்த பொறுத்தவரைக்கும். ஸோ கதைக்களமாவும் சரி, ஸ்டேஜிங்காவுமே சரி, பேக்ரவுண்ட் ப்ராப்ஸ்லேருந்து எல்லாமே கதைய எத பத்தி சொல்றோம் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ஒர்க் போட்டு பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபிலயா இருக்கட்டும், செட் ஒர்க்லயா இருக்கட்டும், ஆர்டிஸ்ட்டோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல், மேக்கப் ஒர்க்கு, செட் ப்ராப்பர்ட்டி இப்படின்னு எல்லாத்துலயுமே ஒரு ப்ராப்பரான ஒர்க்க தந்திருக்காங்க. உங்களுக்கு படம் பார்க்க ஆரம்பிக்கும்போதே தெரியும், ஒரு நார்மலான படம் நம்ம பார்க்கல. த டைரக்டர் ஜோஸ்வா ட்ரைங் டூ கன்வே சம்திங் தி சொசைட்டி ஃபெயில்ஸ் டூ டாக் அப்படிங்கிற ஒரு எண்ணத்த படத்தோட எல்லா சீன்லயுமே வந்து நீங்க பார்க்கலாம். இன்னும் இந்த படத்த நீங்க பார்க்கலைன்னா, ஜென்டில்வுமன தாராளமா ஓடிடில பாருங்க. ஒரு நல்ல படம். ஒரு நல்ல டைம ஸ்பெண்ட் பண்ணிருவோம் இந்த படத்துக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீலோட இந்த படத்த பார்த்து முடிப்பீங்கங்கிறது. இந்த படத்த பார்த்து முடிப்பீங்கங்கிறது என்னோட ஒரு நம்பிக்கை. அவ்வளோதான். இந்த ஜென்டில்வுமன் படத்த பத்தி எல்லா பாயிண்ட்ஸுமே ஸ்பாயிலர் இல்லாம கவர் பண்ணிட்டேன்னு நெனைக்கிறேன். இந்த ஜென்டில்வுமன் படத்துக்கு என்னோட ரேட்டிங் என்னன்னு கேட்டீங்கன்னா, 100க்கு ஒரு 70 மார்க்ஸ் தருவேங்க. ஜென்டில்வுமன் த யூசுவல் ஸ்டோரி ஆஃப் இந்தியன் வுமன்ஸ் பட் கன்வேய்ட் இன் அ டிஃபரண்ட் மேனர். நான் உங்கள இதே மாரி இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கிற வரைக்கும் நீங்களும் நல்லா இருங்க. எல்லாரையும் நல்லா வச்சிருங்க. அவ்வளோதாங்க விஷயம். நன்றி, வணக்கம், பை. நான் வரேங்க.